எங்களை அதிக அதிகம் நடத்தும் எங்கள் அன்பின் கர்த்தாவே, ஆண்டவரே சுவாமி, இந்த காலை நேரத்தை கர்த்தாவே நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒன்று கூடி கர்த்தாவே மத ஆராதிக்க, ஜெபிக்க, நன்றி சொல்ல இந்த வாய்ப்பு கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அடியாளு கொடுத்த இந்த வாய்ப்புக்காகவும் நன்றி கர்த்தாவே. நீர் பேசும் ஐயா, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்குரிய வசனம் ஏசாயா 35:1-10. ஏசாயா 35:1-10. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். வாசித்துருங்கம்மா, 10 வரைக்கும் வாசித்துருங்க. 10. அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீருக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலமும் நீரூற்றுகளாகவும் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்கள் எல்லாம் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாலான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவன் பேதையாயிருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமென். ஆமென். இன்றைக்கு நான் இந்த பைபிள் எடுத்து காலையில வாசித்தேன். இந்த 35 அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசித்தேன். வாழ்க்கை நான் இந்த மாதம் முழுவதும் செல்வி சிஸ்டர் ஒரு 2 தடவை என்ன கேட்டாங்க. நான் என் பிள்ளைங்க பேரன் பேத்திங்க எல்லாம் வந்ததுனால என்னால எந்த இதுவும் சரியா அட்டன் பண்ணவே முடியல. இந்த 1 மாசமா நான் சரியா பீஸ்ஃபுல்லா எப்பவும் பீஸ்ஃபுல்லா கரெக்டா 11 o'clock அழகா ரூம்ல உட்கார்ந்துருவேன். உட்காந்து பைபிள் எடுத்துட்டு அழகா உட்காருவேன். 12:30 வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். ஆனா இந்த 1 மாசமா என்னால பீஸ்ஃபுல்லா செய்யவே முடியல. நானும் எடுப்பேன், அட்டன் பண்ணுவேன், திருப்பி பிள்ளைங்க கூப்பிடுவேன். இப்படி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது என்னால. அப்படியும் தோட்டத்துல போய் கூட சில நேரம் பைபிள் வாசிப்பேன். பிள்ளைங்க ஓடி உடனே செல்லு கேட்கும். இப்படி எனக்கு பேரன் பேத்தி எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருந்ததுனால இந்த 1 மாசமா என்னால பீஸ்ஃபுல்லாவே நான் இதை அட்டன் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப மனசு ஒரு 2-3 நாளா மனசு கஷ்டமாவே இருந்தது. என்ன நம்ம ஒழுங்காவே அட்டன் பண்ண முடியலையே அப்படின்ட்டு மனசு ஒரு நிம்மதியே இல்லை. அப்பதான் இன்றைக்கு அந்த ஏசாயால 35:1-10 படிச்சேன். அப்பதான் நான் யோசித்தேன், நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில நம்ம கிடைக்கணும்னா முதல் கர்த்தரை தான் தேடணும். 1000 இருக்கட்டும், 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், எதுனாலும் சரி முதல் கர்த்தர் தான். நம்ம முதல் அந்த பிரசங்கத்தை 2 தடவை அவாய்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதனால இன்னைக்கு காலையில தான் 10 மணிக்கு சொன்னேன். உடனே எப்படியாவது இன்னைக்கு ஒரு சின்ன மெசேஜாவது சாட்சியா கொடுத்து 2 வசனங்களை இது பண்ணணும்னு சொல்லி உடனே எடுத்து நான் இது பண்ணேன். அதுல எனக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை பத்தி ஒரு மனசுல பட்டுச்சு. சந்தோஷம், இந்த சந்தோஷம் நம்மளுக்கு வேணும்னா கடவுளை ஃபர்ஸ்ட் தேடணும். அப்படி நம்ம தேடும்போது நம்மளுக்கு இந்த வனாந்திரம், வறண்ட நிலம் எதுவுமே தெரியாதுதான். அங்க நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இதுல நம்ம படிச்சோம். அப்போ நம்மளுக்கு அந்த சந்தோஷம் வேணும்னா நம்ம இந்த பைபிளை தேடணும், கடவுளை தான் முதல் தேடணும். மற்றதெல்லாம் அடுத்தது என்பதை நானு புரிஞ்சுக்கிட்டேன்.
அதுல இன்னைக்கு என்ன வசனம் நான் எடுத்துக்கிட்டது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்போதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருங்கள் என்று கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்றாரு? சந்தோஷமா இருங்கள் சொல்றார். ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த உலக பிரகாரமா பார்க்கும்போது ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ். நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல. அப்போ யார் இந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும்? இப்போ உலக பிரகாரமா நம்ம பாக்குறோம். உலக பிரகாரமா இப்ப நானே என்னையே எடுத்துக்குங்க. இந்த லீவ்ல என்ன பண்ணேன்? கேரளா போயிட்டு வந்தேன், இங்க போயிட்டு வந்தேன். நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு சந்தோஷமே கிடையாது. சிலர் என்ன செய்யலாம்? பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலக பிரகாரமா தான் சொல்றேன் நான். உலக பிரகாரமா நம்ம பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும், இப்படி வெளியே நம்ம சுத்திட்டு வந்தாதான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முதல் கடவுளை தான் தேடணும். அந்த கடவுளை தேடும் போது கடவுள் என்ன செய்யறாரு? நம்மளுக்கு வீட்டெல்லாம் கொடுக்குறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம கடவுளை தேடணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யும் போது எல்லாவற்றையும் நம்மளுக்கு அவரு தருவார், கண்டிப்பா தருவார். எல்லாம் நம்ம என்ன ஆசைப்படுறோமோ எல்லாத்தையும் நிறைவேற்றுகிற தேவன் அவரு. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்? முதல் கடவுளை தான் தேடணும். சரி, உலக பிரகாரமாக நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்ன்றத கொஞ்சம் பார்க்கலாம். ஒண்ணு நம்ம யோசிக்கலாம், பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்ட்டு யோசிக்கலாம். ரைட் தான், பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது 2வது, உலக சம்பத்து இருந்தா சந்தோஷமா இருக்கலாம். அடுத்தது 3வது, சினிமா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு ஒரு சிலர் இருக்கிறாங்க. 4வது, பேரும் புகழும் வாழ்க்கையில இருந்தா சந்தோஷம் அழிக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதை பத்தி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். உலக பிரகாரமான காரியங்கள் இது பைபிள்லயும் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒண்ணு எடுத்துக்கங்க, பணம் இருந்தா சந்தோஷமா இருக்கலாம்னு சிலருடைய எண்ணம். நம்ம வேதத்துல பார்க்கும்போது பிரசங்கி 5:10-12 பார்க்கும்போது, பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. ஆமா, பணம் இருந்தாதான் நம்ம திருப்தி அடையிறோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா பிரசங்கி 5:10-12 சொல்லுது, பணப்பிரிய பணத்தினால ஒரு நாளும் திருப்தியே அடைய முடியாது. அதே மாதிரி செல்வந்தம் செல்வ பெருக்குனால திருப்தி அடைய முடியாது. ஏன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியா இருப்போமா சொல்லுங்க? இப்ப பணம் இருக்கு, எவ்வளவு செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, நடுத்தர மக்களும் இருக்கிறாங்க, ஏழை மக்களும் இருக்கிறாங்க. இந்த செல்வந்தர்கள் வச்சுட்டு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? நீங்க யாரையாவது பாருங்களேன், அவங்களுக்குதான் நிறைய சிக்னஸ் இருக்கும். அவங்க பணம் நல்லா இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்களால திருப்தியா சாப்பிடவே முடியாது. அந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, ஒரு நாளும் கிடைக்காது. பணம் இருந்தாதான் நம்ம சந்தோஷமா இருக்கலான்றது தப்பு. பணப்பிரிய என்ன செய்வானா? திருப்தியே அடைய மாட்டானா. அதே மாதிரி செல்வந்தனை என்ன செய்யணும்? அதிக செல்வந்தனா இருப்பான், ஆனா அவனை என்ன செய்வான்? திருப்தியே அடைய மாட்டான். அதாவது செல்வம் வச்சிருக்கிறவங்க கிட்ட ஒரு நாளும் தூக்கம் வராது. நம்ம கிட்ட பணம் இருந்தா அந்த பணத்தை நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் மேல மேல அதிகரிக்கலாம் என்ற எண்ணம் தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்குங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டோம் 2 பேரும், கடவுள் கிருபையில நல்லா இருக்கிறோம், ஒரு குறையும் இல்லை. ஆனாலும் நாங்க என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மனுஷருக்கு நமக்கு ஏற்படுது, பண ஆசை. ஆனா நம்ம ஆசைப்படுறதுனால தப்பு கிடையாது. ஆனால் கடவுளுடைய விருப்பத்தின்படி, ஓய்ந்திருக்காதபடி, சும்மா இருக்காதபடி ஆக்டிவா இருந்தவங்க ஏதாவது ஒரு வேலை செய்யணும், உழைத்து சம்பாதிக்கணும். உழைத்து சம்பாதிச்சு நம்ம என்ன செய்யணும்? பணத்தை சம்பாதிக்கணும்.
அந்த பணம் தான் நம்மளுக்கு என்னது திருப்தி அடையும். மற்ற பணம் வந்து திருப்தி அடையாது. நம்ம இதுல யாக்கோபு 5:1-2 பார்க்கும்போது, செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க வட்டாது, தூக்கம் வராதாம். செல்வம் நிறைய இருக்கிற இடத்துல தூக்கம் வராது. அது மட்டும் இல்லாம 1 தீமைத்தையும் 6:10 பாருங்க, பண ஆசை வந்து என்னமா எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அந்த பண ஆசை, இப்ப இன்னைக்கு பணம் கொஞ்சம் கையில வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், உழைச்சு சம்பாதிச்சா பரவாயில்ல, உழைச்சு சம்பாதிப்பது நமக்கு கிடையாது. என்ன செய்யறோம், தவறான வழியில. என்ன ஒரு ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம், எவனா லஞ்சம் தருவானா, ஏதாவது தருவானா, தவறான வழியில அந்த பண ஆசை நம்மளுக்கு கண்டிப்பா, மனுஷர் பலகீனமானவர்கள், நம்ம கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஆசை ஏற்படுத்தும். எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான், யாருமே உண்மையானவங்க கிடையாது. ஆனா நம்ம அந்த பண ஆசைக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசைப்படக்கூடாதுன்னா கடவுளை ஃபர்ஸ்ட் தேடணும். நீங்க கடவுளை தேடுங்களேன். கடவுளை தேடிட்டு நம்ம போற இடத்துல எல்லாத்துக்குமே சாதகமா முடியும்னு நினைக்க முடியாது. சில இடத்துல வந்து தவறுகள் நடக்கும், சில இடத்துல நல்லபடியா முடியும். ஆனா கடவுளை நினைத்துட்டு ஜெபிச்சுட்டு நீங்க போகும்போது அந்த ஒரு சூழ்நிலை கடவுள் தர மாட்டார். ஒரு ஆபீஸ்ல உட்கார்றோம், இவனா லஞ்சம் தரான், இல்லாட்ட தவறான போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், ஒருத்தன் பணம் தரான்னா கடவுள் வந்து அதை அவாய்ட் பண்ணிடுவார். எப்படியாவது உன்னை மக வந்து என்னுடைய மகன் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கடவுள் அந்த இடத்துல இருந்து நல்லா அந்த நம்மளை தப்பிச்சு வழி நடத்துவார். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி. கடவுள் அந்த மாதிரி நம்ம இச்சிக்கிற மாதிரி அந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடவே மாட்டாரு. அப்ப நம்ம கடவுளை தேடும் போது கடவுள் என்ன செய்வாரு, இந்த மாதிரி பணங்களை வந்து நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டார். நேர்மையான பணம் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யும், நிம்மதியாய் நாம இருப்போம். அதுதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் என்ன செய்யறாங்க, அதை இச்சித்து அநேக வேதனைகளை குத்தி கொண்டு இருக்கிறாங்க. 1 தீமோத்தேயு 6:10 அத நம்ம இஷ்டப்படுறதுனால நிறைய வேதனைகளுக்கு உள்ள நம்ம இருக்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, கேஆர்சி எடுத்துக்குங்க, 2 ராஜாக்கள் 5:20 பாருங்க. பண ஆசை அவனுக்கு யாரை விட்டுது, பண ஆசைக்கு ஆசைப்பட்டான். கடைசியில என்ன ஆச்சு, அவனுக்கு குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு. அனனியா சபீரால் பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பணத்தை கொஞ்சம் நஞ்சம் இல்ல, எப்படி சிலருக்கு வந்து அப்படியே நம்ம எப்படியாவது பணக்காராய் காட்டணும்னு சொல்லிட்டு சிலர் என்னென்னவோ எப்படியோ முயற்சி எடுப்பாங்க. அப்படி முயற்சி எடுக்கும்போதுதான் தவறான வழியில போயிடும். சிலர் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து தேவையானதை என்னென்ன மகளுக்கு தேவைன்றது அவருக்கு தெரியும். அவர் அப்பா, நம்மளுடைய அப்பா. அவருக்கு தம் பிள்ளைக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், செல்விக்கு என்ன வேணும், டார்த்திக்கு என்ன, சிஸ்டருக்கு என்ன வேணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் யார் நம்ம குரூப்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தேவை என்பது அவருக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியாம ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அப்பாவும் மீறி என்ன செஞ்சிடறோம், போயிட்டு இப்படி போய் சம்பாதிச்சா அப்படி கிடைக்கும் நம்ம என்ன செஞ்சிடறோம், தவறான வழியில போறோம். அப்படி சம்பாதிச்சதுதான் அனனியா சபீரா. கடைசியில என்ன பண்ணாங்க, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களால அனுபவிக்க முடிஞ்சுதா, பணத்தை அனுபவிக்க முடிஞ்சுதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தாங்க, எப்படியோ வீராப்புக்கு சேர்த்தாங்க. கடைசியில என்ன, அது அவங்களால அதை அனுபவிக்க முடியல. அநியாயமா வர்ற பணம் இப்படிதான் போகும். கடைசியில என்ன பண்ணிட்டாங்க, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இதுல ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, மரணத்தை சந்திக்க அவங்க 4 பேரும் புறப்பட்டாங்களாம். அந்த மரணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு புறப்பட்டாங்க. பல இடத்துக்கு போறாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, விசாரிக்கிறாங்க, அது எங்க கிடைக்கும், எங்கேயுமே பலன் கிடைக்கல. அப்புறம் ஒரு ரிஷிய பாக்குறாங்களாம், அவர்கிட்ட ஆலோசனை கேக்குறாங்களாம். இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி போனோம் அப்படின்னோடனே அவர் சொல்றாராம், இது காடு, இப்படியே போங்க, அங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்களாம். உடனே இவங்க என்ன செய்யறாங்க, அந்த காட்டு வழியே போறாங்களாம். பார்த்தா ஒரு பெரிய பண மூட்டை அங்க இருக்குதான். பண மூட்டைய பார்த்த உடனே சாகணும்னு போனவங்க பண மூட்டைய பார்த்த உடனே அவங்களுக்கு அவ்வளவு ஆசை வந்துடுச்சான்.
உடனே என்ன செஞ்சாங்களா, அந்த பண மூட்டையை பார்த்தோன்னு 4 பேருக்கும் ஒண்ணும் முடியலையாம். அப்பா வாழணும்னு ஆசை வந்துடுச்சான். உடனே என்ன பண்ணாங்க, 2 பேர் என்ன சொன்னாங்களா, டேய் நான் 2 பேர் நம்ம காவலுக்கு இருக்கிறேன், நீங்க 2 போய் நம்மளுக்கு ஏதாவது ஆகாரம் வாங்கிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம சந்தோஷமா இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரை போயிட்டு என்ன செஞ்சாங்களாம், சாப்பாடு வாங்க அனுப்பிட்டாங்களாம். 2 பேர் காவலுக்கு இருந்தாங்களாம். அவங்க 2 பேர் சாப்பாடு வாங்க போனவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்களாம், இந்த பண ஆசை என்னென்ன பண்ணுது பாருங்க. 2 பேரும் பேசிக்கிட்டாங்களாம், டேய் இந்த சாப்பாட்டுல வந்து விஷம் கலந்து வச்சிடலாம், அவங்க 2 பேரும் செத்து போயிருவாங்க, நம்ம 2 பேரும் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். 4 பேரா ஷேர் பண்றதை விட நம்ம 2 பேருக்கு இன்னும் அதிகமா கிடைக்கும் இல்லையா, ஷேர் பண்ணிக்கலாம்ட்டு இவங்க பிளான் பண்ணிக்கிட்டு ஆகாரம் வாங்கிக்கிட்டு திரும்பி வராங்களாம். இந்த காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க 2 பேரும், அவங்க என்ன பண்ணாங்களாம், டேய் அவங்க வருவாங்க, வந்த உடனே என்ன பண்ணலாம், நம்ம அவங்கள கொன்னுடலாம், கொன்னுட்டு நம்ம 2 பேரும் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சாங்களாம். அவங்கள என்ன செஞ்சாங்களாம், ஆகாரத்தை வாங்கிட்டு வந்தாங்களாம். வந்த உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எதிர்பாராம அவங்கள டக்குன்னு கொன்னுடுறாங்க. கொன்னுட்ட உடனே அவங்க 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க செத்து போயிட்டாங்கன்னு உடனே இவங்க 2 பேருக்கும் சந்தோஷம், வாடா நல்ல திருப்தியா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆகாரத்தை இவங்க சாப்பிடுறாங்க. அதுல விஷம் கலந்துருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது. சாப்பிட்டாங்க, 2 பேரும் இறந்துட்டாங்க. ஆக 4 பேரும் இறந்துட்டாங்க. என்ன பரிதாபமான முடிவு பார்த்தீங்களா? காரணம் பண ஆசை. இந்த பண ஆசை, இந்த பண ஆசையினால 4 பேருமே என்ன செஞ்சுட்டாங்க, இறந்துட்டாங்க. பரிதாபமான முடிவு. அதுதான் ஏசாயா 57:17 சொல்லுது, பொருளாசையுள்ளவர்களை கடவுள் என்ன செய்வாராம், அடிப்பாராம். நம்ம வந்து பொருளுக்கு ரொம்ப ஆசைப்படக்கூடாது. ஆனா 99% நம்ம ஆசைதான் படுறோம். 1% கூட இல்ல. எல்லாமே இத பார்த்தா ஆசை, அதை பார்த்தா வீட பார்த்தா ஆசை, நம்மளுக்கு இது இப்படி வாங்கிடலாமா, அப்படி வாங்கிடலாமா, எப்படியா வாங்கிடலாமா, அப்படிதான் ஆசைப்படுறோமே தவிர அந்த மாதிரி ஆசை வந்த உடனே நம்ம தவறான வழியில போதான் சான்ஸ். இல்லாவிட்டா என்ன பண்ணிடுறோம், அம்மா அப்பா கொடுப்பாங்களா, இல்லாவிட்டா மாமியார் மாமனார் கொடுப்பாங்களா, அவங்கள தொந்தரவு பண்ணலாமா, வீண் சண்டைகள் பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு இந்த பண ஆசையினாலதான் நம்மளுக்கு வருது. அதுலதான் கடவுள் என்ன சொல்றாரு பைபிள்ல, பொருள் ஆசை உள்ளவன் கடவுள் என்ன செய்வாராம், அடிப்பாராம். அவரு அது மட்டும் இல்லாம கடும் கோபம், அவருக்கு என்ன செய்யுமா, கடும் கோபம் வருமா. அப்போ நம்ம என்ன, இந்த பொருள் ஆசைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பணம் இருந்தாதான் நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும்ன்றத நம்ம நினைக்க கூடாது. அடுத்தது வந்து உலக சம்பத்து இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிரசங்கி 2:2 4-11 வரைக்கும் படிக்கும்போது ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, வீடு கட்டினாராம், திராட்சை தோட்டங்கள்லாம் இது பண்ணாராம், எவ்வளவு பழத்தோட்டம் வச்சாங்களாம், பெரிய சிங்காசனத்தை குளம் வெட்டினாராம், நிறைய வேலைக்காரங்க எல்லாம் காரணம் அவரு பிரசங்கியார் செஞ்சாராம். அதாவது நம்ம பணக்காரா இருக்கணும் அப்படின்னு நிறைய வேலைக்காரங்க, ஆடு மாடுகள், திரண்டு ஆஸ்தி எல்லாத்தையும் சம்பாதிச்சாராம். அவர் சொல்றாரா, என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் என்கிட்ட இல்லைன்னு ஒண்ணும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாராம், எல்லாத்தையும் இது பண்ணாராம். கடைசியில அவரு சொல்றாரா, எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், எல்லாமே மாயை, மனசுக்கு சஞ்சலமா தான் இருந்தது. ஆமா, எல்லாம் இதெல்லாம் வந்த உடனே ஜனங்கள் என்ன செய்வாங்க, அவன் பணக்காரன் அவன் கூட தான் போவாங்க, எல்லாம் ஒரு ஏழைய பார்க்க மாட்டான், பணம் இருக்கிறவன் தான் போவான். பலவித பிரச்சனைகள், பொறாமைனால எத்தனை பேர் என்னென்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் அநேக காரியங்கள். கடைசியில் அவர் சொல்றாரு, அது எனக்கு இந்த உலக சம்பத்து என்னது சந்தோஷம்னு நினைச்சேன், ஆனா எல்லாமே என்னது மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது, எல்லாமே மாயைதான், ஒன்றுமே இதுல திருப்தி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 3வதாக பாக்குறோம், சிலர்லாம் சினிமா பார்ப்பாங்க, அதுல ஒரு சந்தோஷம் நினைப்பாங்க, அதெல்லாம் வேஸ்ட். அடுத்தது பேரும் புகழுள்ள வாழ்க்கை சந்தோஷம் அழிக்கும்னு நினைக்கிறோம். அதாவது
பேரும் புகழும். அதாவது ஒண்ணுமே இருக்காது சிலர்கிட்ட. ஆனா நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன செய்யறாங்க, ரொம்ப பெருமை பெருமை அந்த பெருமை புகழ்ச்சி வேணும்ன்றதுனால ரொம்ப பெருமையான குணம் நிறைய பேர்கிட்ட உண்டு. அந்த மேட்டிமையான குணம் கடவுள் அடிச்சிருவார். அந்த மனுஷனுடைய வீராப்பு தனியணும். சங்கீதம் 49:12 சொல்லுது, கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலை நிற்பதில்லை, அழிந்து போகும் மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமா, கணம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் ஒரு நாள நிலைச்சு நின்னதே கிடையாது. தன்னைதான் புகழணும், தன்னைதான் இது பண்ணணும், எல்லாமே நான் நல்லா இருக்கணும், எல்லாரோட நல்லா இருக்கணும். எதிர் வீட்டுல ஒரு கார் நின்னா என் வீட்லயும் கார் வாங்கிடணும், எதிர் வீட்டுல ஒரு 2 மாடி கட்டிட்டாங்கன்னா எங்க வீட்லயும் எதிர்க்க வீடு கட்டணும் அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யறோம்? அந்த புகழ்ச்சிக்காக நம்ம என்ன செய்யறோம்? தவறான வழியில போறோம். நம்ம இப்ப பைபிள்ல பாருங்க, நேபுகாத்நேச்சர் எடுத்துக்குங்க. தானியேல் 4:30-33 அவர் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் கட்டின இந்த மகா பாபிலோன் அல்லவான்றார். நான் கட்டின மகா பாபிலோன். எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு புகழ் இருக்கு பாருங்க. அந்த அரண்மனையை கட்டியிருக்கார். அவர் சொல்லி வாய கூட மூடல. என்ன செஞ்சிட்டாரு கடவுள்? என்ன செஞ்சிட்டாரு? ஒரே இதுல என்ன செஞ்சிட்டாரு? அவரை தள்ளி வச்சிட்டார். அந்த நேரமே அவன் தள்ளப்பட்டான். அந்த நேரமே அவன் புகழ், கௌரவம், வீராப்பு, அந்த குணத்துக்கு கடவுள் என்ன செஞ்சிட்டாரு? உடனே தள்ளி விட்டார். அதற்கு அப்புறம் என்ன செஞ்சாராம்? மாடுகளை போல புள்ளை மேய்ந்தான். தலைமயிர் கழுகுடைய இறகுகள் போலவும் நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம்லாம் என்ன செஞ்சான்? பனியிலே நனைந்ததான். அவ்வளோ கட்டினாரு. அவ்வளோ கட்டி பெருமை பெருமை கடைசியில என்ன செஞ்சுச்சு? ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அதுதான் கடவுள் சொல்றாரு, அந்த கர்வத்தினாலேயே என்னது, அவன் சிங்காசனத்திலிருந்து என்ன செஞ்சாரு? தள்ளப்பட்டார். நாம கூட வீண் புகழ்ச்சி விரும்பவே வேண்டாம். கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாரா ஆசீர்வாதம், கஷ்டம் இல்லாம இல்ல. நான் என்னுடைய கதைகள்லாம் எவ்வளவோ சொல்லியிருக்கேன். சிறு வயதுல இருந்து எவ்வளவோ கஷ்டம். ஆனா அந்த எனக்கு கடவுளே கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நானும் அந்த உலகத்துல வாழ்ந்தேன்னா இல்லைன்னு இல்ல. அந்த புகழ்ச்சிக்கு நான் இடமே கொடுக்க மாட்டேன். அந்த எண்ணமே வந்தது கிடையாது. ஆனா கடவுள் அருமையா 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 பல பாடுகள் மத்தியிலும் அந்த எதுவுமே இல்லாம அருமையா வளர்ந்தேன். அருமையா எல்லாவற்றையும் முடிக்க எனக்கு செஞ்சார். அதனால நம்ம வீண் புகழ்ச்சியே வேண்டாம். நான் என் வாழ்க்கையில ஆடம்பர வாழ்க்கையும் வாழ மாட்டேன். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, நான் வாலிப வயசுல இருக்கும்போது முதல் நான் காட்டன் சாரி ரொம்ப விரும்புவேன். ரெபேக்காக்கு எல்லாம் தெரியும். 40 ரூபா அந்த காட்டன் சாரி. அந்த 40 ரூபா காட்டன் சாரியே தான் உடுப்பேன். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த காட்டன் சாரி 135 ரூபா. நான் ரிட்டையர்ட் ஆகும்போது அததான் கட்டுவேன் நான். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி மிஸ் நீங்க எடுக்கிறீங்க, இவ்வளவு நீட்டா இருக்குது இந்த சாரின்னு. ஆடம்பரமாவே நான் சாரி எடுக்க மாட்டேன். பட்டு புடவை இது வரைக்கும் நான் காசு கொடுத்து எடுத்ததே கிடையாது. பட்டு புடவை நான் எடுத்ததே கிடையாது. வேண்டாம், என்னத்துக்கு பீரோல வைக்கிறதுக்கு, என்னத்துக்கு, ஏன் வீண் பெருமை, ஏன் புகழ்ச்சி, எனக்கு இந்த புடவையே போதும். அப்படி ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போகணுமா, ஒரு சின்ன சிம்பிளா ஒரு தைரியம், அவ்வளவுதான். வீண் புகழ்ச்சிக்கு நம்ம ஆசையே படக்கூடாது. கடவுள் அதை விரும்பவே இல்லை. நீங்க அப்படி வாழ்ந்து பாருங்களேன், அப்படி சிம்பிளா வாழ்ந்து பாருங்களேன், கடவுள் எல்லாத்தையுமே கூட்டி கொடுக்கிறார். அந்தந்த நேரத்துல அந்தந்த காரியங்கள்ல எல்லா காரியம், குடும்ப காரியங்கள், எவ்வளவு கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனா அது எப்படி வருதுன்னே தெரியாது. அந்தந்த நேரத்துல எல்லாவற்றையும் கடவுள் கொடுப்பார். கொடுக்காம இருக்கவே மாட்டார். அது மாதிரி வீண் செலவுகள் பண்ண மாட்டார்.
கொஞ்சம் கொஞ்சமா என்னால முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வைப்பேன். திடீர் ஒரு செலவு யாருக்காவது எங்க சிஸ்டர்லாருக்கோ இல்லாவிட்ட எங்க மாமியாருக்கோ மாமனாருக்கோ யாருக்கா சிக்னஸ்னா உடனே எடுத்து கொடுத்துருவேன். நானு அடுத்த நிமிஷத்தை பத்தி நினைக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த நேரத்துல வந்து கடவுள் எனக்கு காட்டுறாரு, நீ செலவு செய்ய மகளே, அந்த பணத்தை எடுத்து செலவு செய்யணும். அடுத்த நிமிஷம் எனக்கு தேவை என்பது அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி கடவுள் வந்து நம்மள வந்து நீங்க ஒரு விதத்துல இந்த வீண் புகழ்ச்சிக்கோ மற்றவனுக்காக வாழ்றதோ கிராண்டா அந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அதே போல இன்னொரு சாட்சியா சொல்லணும்னா, நான் வீடே ஒரு சிம்பிளான ஒரு வீட்டுலதான் இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறந்தேன். நல்ல மாடி வீடு எல்லாம். ஆனா கடவுள் எனக்கு வந்து, நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சர்ச்ல எனக்கு என் ஹஸ்பண்ட காமிச்சாங்க. வீட்டுக்கு வந்து என்னை கேட்ட போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது அவங்க வீடு வந்து மஞ்சுன்னு சொல்லுவாங்க, குடிசை வீடு. எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் அந்த வீட்டுள்ள நான் நுழையும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சது பாருங்க. உண்மையிலேயே நானு இப்ப கூட அதை நினைப்பேன். நானு பணம், எங்க வீட்டுல பணம் அவ்வளவு புரண்டுச்சு. எங்க கட்டை தொட்டி வச்சிருந்தோம். நான் சவுத் சைட்ல இருந்து வந்தவன், நாடாத்து. நாங்க அங்கிருந்து வந்து இங்க நல்ல பிசினஸ் ஓகணும். ஆனா எனக்கு கிடைச்சது ஒரு குடிசை வீடு. ஆனா அதுல இருந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. உண்மையில பண ஆசை எனக்கு கிடைக்கல. இந்த ஏழ்மையான வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அதனால பணம் நம்மளுக்கு ஒண்ணும் செய்யாது. பணம் சந்தோஷம் தான் நம்மளுக்கு வாழ்க்கையில. புகழ்ச்சி, மேட்டிமையான இது எதுவுமே, இந்த வீராப்பு எதுவுமே நம்மளுக்கு வந்து இது பண்ணாது. கடவுள் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை நம்ம சந்தோஷமா நம்ம ஏத்துக்கும் போது நம்மளுக்கு நிறைவான சந்தோஷத்தை கடவுள் நம்மளுக்கு என்ன செய்வாரு, தருவாரு. அதனால வீண் புகழ்ச்சியை நம்ம விரும்ப வேண்டாம். புகழ் வந்து சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்கவே கொடுக்காது. அடுத்தது பாருங்க, நம்ம சரி இப்படி நம்ம இப்படிதான் சொன்னா அப்ப யார் தான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது? பைபிள்லயும் பார்த்தோம், சந்தோஷம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்ட்டு. உலக சம்பத்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பணம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கலாம் நம்ம நினைச்சோம். உலக சம்பத்து இருந்தாதான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். பேரும் புகழும் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் இல்லைன்னு கடவுள் நம்மளுக்கு வேதத்தின்படி சொல்கிறார். அப்ப எப்படிதான் நம்மளுக்கு யார்தான் இந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேதத்தை விரும்பி வாசிக்கிறவங்களுக்கு, வேதத்தை விரும்பி வாசிக்கிறவங்களுக்கு. அடுத்ததாக ஆலயம் செல்லும் போது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளுக்கு கடவுள் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அடுத்தது ஜெபிக்கின்ற மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். மீட்கப்பட்டவர்களுக்கு கடவுள் என்ன செய்யறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஊழியக்காரருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். கடவுளை தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறார். கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியை கடவுள் என்ன செய்யறாரு, தராரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், இதுதான் வாசிக்கணும். சந்தோஷம் நம்மளுக்கு எங்க கிடைக்குதோ அங்கதான் நம்ம அந்த பக்கமா தான் போகணும். வேதத்தை விரும்பி வாசிக்கணும். எரேமியா 15:16 பாருங்க, உம்முடைய வார்த்தைகள் என்னதான் உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. ஆமா, வேதத்தை படிங்க. படிச்சேன்னா நான் உண்மையிலே சொல்ல, இந்த ஒரு மாசம் எனக்கு வந்து சரியா கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இன்னைக்கு அந்த பைபிளை வாசித்தோன்னு எனக்கு மனசு, நான் தப்பு பண்றேன்னு தெரிஞ்சு, ரொம்ப தப்பு பண்றேன். ஏன்னா பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, இன்னும் உலக பிரகாரமா அப்படின்னே இந்த ஒரு மாசம் போயிட்டு என்ன, நம்ம முதல் கடவுளெல்லாம் தேடணும். கடவுளை தேடினா ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னே இன்னைக்கு வந்து நான். அப்ப வேதத்தை நம்ம என்ன செய்யணும், விரும்பி வாசிக்கணும், தவறவே கூடாது. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், பாடுகள் தான், சோதனைகள் தான், ஆனாலும் என்ன நம்ம விரும்பி வாசிக்கும் போது அவர் சொல்றாரு, நம்மளுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி என்ன செய்யுமா நம்மளுக்கு கொடுக்கும்.
அது மாத்திரம் இல்லாம உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளை என் இருதயத்தின் மகிழ்ச்சி. சங்கீதம் 119:11. அந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், உட்கொள்ளும் போது நம்மளுக்கு இருதயத்துல அவ்வளோ மகிழ்ச்சியாம். இப்ப நம்மளுக்கு தாவீது சொல்றத நம்ம கேட்டிருப்போம். தாவீது என்ன சொன்னாரு, அதாவது உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என் துக்கத்திலேயே நான் அழிந்து போயிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் தெரியும் அது. அப்போ அந்த வேதம் தான் அவர் என்ன செஞ்சிருக்குது, அவர் வேதத்தை வாஸ்து என்ன செஞ்சிருக்காரு, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு மன மகிழ்ச்சிய தேடி இருக்காரு. இல்லாவிட்டா நான் துக்கத்திலேயே அழிந்தே போயிருப்பேன்னு சொல்றாரு. அதனாலதான் வேதம் நமக்கு என்னது, மன மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள நம்மள என்ன செய்யுது, அழைத்து செல்கிறது. இந்த வேதத்தை நம்ம மறந்துட்டோம்னா தீமைகளை பத்தியும் நம்மளுக்கு என்னது கடவுள் சொல்லியிருக்கார். ஓசியா 4:6 பாருங்க, தேவனுடைய வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன். இந்த வசனம் எனக்கு இன்னைக்கு ரொம்ப மனசுல பட்டுச்சு. என் வேதத்தை நீ மறந்தினா நான் உன் பிள்ளைய மறந்துடுவேன்றார். எவ்வளவு பாருங்க, எவ்வளவு பயங்கரமானது. அப்போ நம்ம வேதத்தை தினமும் வாசிக்கணும். வேதத்தை மறந்தா உன் பிள்ளைய மறந்துடுவேன். அதனால நம்ம வேதத்தை என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அதை விரும்பி நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததாக ஆலயம் சென்றால் நம்மளுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி வாழ்க்கை கிடைக்கும். அவர் சொல்றாரு, கடவுள் சொல்றாரு, என் ஜப வீட்டுல நான் என்ன செய்வேன், உங்களை மகிழ வைப்பேன்னு சொல்றாரு. என் வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை சந்தோஷமா வைப்பேன். நம்ம வீட்டுல இருக்கிறோம், எந்த நேரம் வேலைதான். ஆனா இந்த சர்ச்ல போயிட்டு பாருங்க, ஒரு 3 hours பீஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அவரை தேடி போயிடணும். இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு, நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆலயம் செல்லாமல் நம்ம இருக்கக்கூடாது. கடவுள் சொல்றார், ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியோட கள்ளங்காப்படு இல்லாத இருதயத்தோட தேவனை துதிக்கும் போது நான் அங்க இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் என்ன செய்யறாரு, சபைக்கு கூப்பிடுறாரு. தேவாலயத்துல தேவனை தரிசிக்க வாங்க என்று சொல்கிறார். அப்போது நமக்கு என்ன கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்கும். இந்த ஆலயத்தை மறந்தால் அதனுடைய தீமைகளை பாருங்க. ஆகாய் 1:9 அதாவது நம்மளுக்கு வந்திருக்கிற கொஞ்சம் நஞ்சம் கூட என்ன செய்யுமா, போயிடுமா. ஆலயத்தை மறந்துட்டா நம்ம கிட்ட இருக்கிற எல்லாமே போயிடுமா. ஏன்னா கடவுள் என்ன சொல்றாரு, என் வீடு பாழாய் கிடக்குது, என் வீடு ஆலயம், என் வீடு பாழாய் கிடக்கும் போது எல்லாம் எல்லாரும் என்ன செய்றீங்க, அவன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீங்களே, அப்ப என் வீடு எப்படி பாழா கிடக்குது அப்படின்னு கடவுள் சொல்றாரு. என் வீட்டை முதல் பாருங்க, உன் வீட்டு நிறையவா இருக்கும்னு சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, நீ திரளாய் விதைத்தால் கொஞ்சம் அறுவடை தான் கிடைக்கும், புசித்தாலும் திருப்தி கிடைக்காது. கோயிலுக்கு போவாததுனால வரும் தீமைகள், நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் தான் உனக்கு நிக்கும். நீ என்னதான் சாப்பிட்டாலும் திருப்தி அடைய மாட்ட. நீ என்னதான் வஸ்திரம் விடுத்தாலும் உனக்கு அது பிரயோஜனம் இல்லை. நீ என்னதான் சம்பாதிச்சாலும் பத்தலான பையில தான் போடுற, எதுலையுமே உனக்கு திருப்தி கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன செய்யறாரு, ஆகாய் 1:4-6 கடவுள் சொல்றார், நீ ஆலயத்தை மறந்தினா இந்த தீமைகள் அப்படின்ட்டு என்ன சொல்றாரு. அதனால அவருடைய வாசஸ்தலங்களை நம்ம என்ன செய்யணும், தேடி போயிடணும். செய்ய வேண்டிய பொருத்தனைகளை செஞ்சிடணும். பைபிள்ல இருக்கு, ஆடு மாடுகளின் தலையீச்சுகளையும் தசம பாகங்களையும் பொருத்தனைகளையும் அவருடைய சன்னதியில நம்மள வைக்கும் போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாம நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு கடவுள் சொல்றாரு.
அப்ப நம்ம வந்து கடவுள் ஆலயத்துக்கு கண்டிப்பா போயிடணும். அதுதான் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆலயத்தை மறந்தா இந்த மாதிரி தீமைகளும் இருக்குதுன்னு கடவுள் சொல்கிறார். ஜெபிக்கின்றவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடைவார்கள். ஆமா, ஜெபிக்கின்ற மக்களுக்கு ஒரு நாளும் குறைய வைக்க மாட்டாரு. அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு தானியம் திராட்சை ரசம் பெருகி நம்மளுக்கு என்ன செய்யறாரு, எல்லாவற்றிலும் பார்க்கும்போது இந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு என்ன செய்யறார், நமக்கு தருகிறார். அடுத்தது உபவாச ஜபம். அந்த உபவாச ஜபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நான் அதை ஒரு சாட்சியா கூட சொல்லணும். நான் இந்த 40 நாள் லெந்து டேஸ்ல ஃபாஸ்டிங் இருந்தேன். உங்களுக்கு போன பிரசங்கத்திலேயே நான் சொன்னேன். காலையில 5 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிருவேன். ஃபர்ஸ்ட் வாசல்ல நின்று ஜெபம் பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிருவேன். சாமி கிட்ட நான் இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது, ஆனா ஒவ்வொரு வருஷமும் இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. போன வருஷம் இப்படிதான் ஒழுங்கா போகணும்னு நினைச்சேன். கடைசியில என் ஹஸ்பண்டுக்கு கண் ஆப்ரேஷன், போக முடியாம ஆயிடுச்சு. இந்த வருஷம் என்ன பண்ணி எப்படியாவது பிடிவாதமா போயிடணும்னு என் ஹஸ்பண்டை எவ்வளவு கம்பல் பண்ணி கூட்டிட்டு போயிருவேன். 5 மணிக்கு போயிட்டு 6, 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். அப்ப நான் வேண்டிக்கிட்டேன், சாமி எனக்கு தெரியாது, இந்த 40 நாள் நான் கண்டிப்பா சர்ச்சுக்கு வந்து உபவாசத்தோட நான் ஜெபம் பண்ணுவேன். என் இளைய மகனுக்கு நீ எனக்கு ஒரு வழி காட்டி ஆகணும். அப்படி பிடிவாதத்தோட இருந்தேன். நான் பொதுவா வந்து கடவுள ஏசப்பா கிட்ட ரொம்ப பிடிவாதமா கேட்கவே மாட்டேன். கேட்கறதுனால தப்பு கிடையாது, ஆனா கேட்க மாட்டேன். ஏன்னா என் மனசுல சின்ன வயசுலயே ஒரு எண்ணம்னா, எங்க அப்பா கிட்ட என்னத்து கேட்கணும், இப்படி ஒரு கான்செப்ட் எனக்கு. அந்த மனசு அது இருக்கிறதுனால ரொம்ப கேட்க மாட்டேன். அவருக்கு தெரியும், ஏசப்பா அப்பாவுக்கு தெரியும், எல்லாம் தெரியும், தான் மகளுக்கு என்னென்ன செய்ய வேண்டியது என்பது எல்லாம் தெரியும். அதனால நான் அவர்கிட்ட வந்து ரொம்ப உரிமையோட கேட்கவே மாட்டேன். ஆனா இந்த தடவை வந்து 40 நாளும் ஒரு என்னுடைய ஏஜ் ஃபேக்ட், அதாவது முடியல, அந்த கஷ்டங்களை தாங்கிக்க முடியல. அதனால 40 நாள் சாமி எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியல, இம்மட்டும் வழி நடத்தினீர், ஒரு குறையும் எனக்கு வைக்கவே இல்லை. நான் சாட்சியா கூட சொல்லணும். ஆனா இந்த ஒண்ணு வந்து தாங்கிக்கவே முடியல என்னால. ஒரு ஏஜ் ஆயிட்டதுனால என்னால தாங்கிக்க முடியலையா என்னன்னே தெரியல. எனக்கு தெரியாது. 41வது நாள் எனக்கு பதிலே கிடைச்சாகணும்னு பிடிவாதமா போனேன். இடையில கூட ஒரு தடவை என் ஹஸ்பண்ட் அன்னைக்கு போகாம நின்னுலாமா அப்படின்னா, இல்ல நீங்க போலன்னா போங்க, நான் எங்கேயாவது நடந்தே போயிடுறேன். இங்க இருந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 40 மினிட்ஸ் நடந்தோம்னா 40-45 மினிட்ஸ் ஆகும் சர்ச்சுக்கு போவேன். வண்டியில கூப்பிட்டு போனாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ், 7 to 10 மினிட்ஸ் ஆகும். பிடிவாதமா போனேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 40 நாள் முடிஞ்சு 40 நாள் முடிஞ்ச உடனே என்னுடைய பேராசை பாருங்க, 40வது ராத்திரியே ஜெபம் பண்ணேன். சாமி 40 நாள் முடிஞ்சிச்சு, எனக்கு எந்த பதிலுமே இல்லையே அப்படின்னு நானு கடவுள்கிட்ட கேட்டேன். ஆனா உடனே கடவுள் 41வது நாள் ஒரு சின்ன இன்சிடென்ட் வீட்டுல ஏற்படுத்தி கொடுத்தாரு. சின்ன இன்சிடென்ட், ஒண்ணுமே இல்லாதது. டக்குன்னு அவன் கோபத்துல போயிட்டு நான் வேலை பாக்குறேன் போறேன் அப்படின்னா, அப்ப கடவுள் பாருங்க, நம்மளுக்கு எப்படியாவது எந்த விதத்திலேயாவது ஒரு ஆயத்தை பண்ணி லேஸ்ல அவங்ககிட்ட பேசவே முடியாது. கடவுள் பாருங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுத்தாரு பாருங்க. 41வது நாள் பெட்டி படுக்கையோட போயிட்டான். ஆனா கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு, ஐயோ குழந்தை கோவத்துல போறானேன்னு. ஆனா கடவுள் பாருங்க, எப்படியாவது யாருக்கு எப்படி செய்யணும்ன்றது அவருக்கு தெரியும். நல்லதுன்னு சொன்னா கேட்கவே இல்லை எவ்வளவு நாளா. ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் தவிர அவன் என்ன செஞ்சுட்டான், போயிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு பக்கம் முதல் கஷ்டமா இருந்தது, என்னடா இது இவ்வளவு வருஷம் வளர்த்தோம், 3 மாசத்துல இருந்து வளர்த்தோம் குழந்தைய, திட்டி அனுப்பிட்டுமேன்னு. ஆனாலும் எதுக்காக, ஒரு வேலை பார்க்கணுன்றதுக்காக தான். கடவுள் 41வது நாள் காய்ச்சேன். 1 மாசமா போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல இருந்து வேலைக்காக ட்ரை பண்றாங்க. அப்போ கடவுள் பாருங்க, நம்மளுக்கு வந்து அந்த உபவாச ஜபம் பாருங்க கண்டிப்பாக கேட்கப்படுது. அந்த உபவாச ஜபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். நாம வந்து கடவுள் கிட்ட வந்து உபவாசத்து ஜெபம் பண்ணும்போது கடவுள் என்ன செய்யறாரு, ஒரு நாளும் நம்மள கைவிடவே மாட்டார். அதனால நாம என்ன செய்யணும், நான் 2-3 பேர்கள் கூடி என்ன செய்யணும், நம்ம அந்த
உபவாசம் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தரும்? மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கிறார். அதே போல மீட்கப்பட்டவர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆம், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவாங்க. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் பைபிள்ல இருக்கு. அவங்க என்ன செய்வாங்களாம்? சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கடவுள் சொல்லியிருக்காரு மீட்கப்பட்டவர்கள். அதே போல் ஊழியக்காரர்கள் மகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆமா, என் ஊழியக்காரர்கள் கனம் மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். ஊழியக்காரர்கள் கனம் பண்ணுகிறவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஊழியக்காரரை கனம் பண்ணணும். சிலர் ஊழியக்காரர் பின்னால பேசுவாங்க, அப்படிலாம் பேசவே கூடாது. கடவுள் நம்மளை அடிப்பாரு. ஊழியக்காரர் ஒரு நாள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது கண்டிப்பா என்ன செய்வாரு? கடவுள் நம்மளுக்கும் மன மகிழ்ச்சியை தருவாரு. இப்ப பவுல் சீலாவை எடுத்துக்குங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போஜனம் செஞ்சு வீட்டார் அனைவரும் கூட தேவனிடத்துல என்ன விசுவாசங்களாகி மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆமா, ஊழியக்காரனை நாம கனம் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன செய்வாங்க? மன மகிழ்ச்சியை தருவார்கள். அதே மாதிரி கடவுளை தேடுறவங்க கண்டிப்பா என்ன செய்வாங்க? மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். சங்கீதம் 40:16 பாருங்க, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் சொல்லி இருக்குது. அப்ப நம்ம கடவுளை தேடணும். கர்த்தருக்குள் இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதே பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்க? கிறிஸ்துவுக்குள்ள பாடுகள், எவ்வளவு பாடுகள் தான். அந்த நட்ராத்திலையும் பவுலும் சீலாவும் என்ன ஜெபம் பண்ணி என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்து பாடினார்கள். அதனால அவங்களுக்கு சந்தோஷம். அப்ப வாழ்க்கையில நம்மளுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கணும்னா, அந்த சந்தோஷம் இருக்க வேணும்னா கடவுளை நம்ம தேடணும். நமக்கு உலகத்துல போராட்டங்கள் ரொம்ப உண்டு, கொஞ்ச நெஞ்சில்ல. கடவுளை தேடும்போதுதான் அநேக சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் அதுல நம்ம பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கும்போது கடவுள் என்ன செய்யறாரு? நம்மளை என்ன செய்யறாரு? எல்லாவற்றிலும் அவர் பாத்துக்கிறார். எல்லாவற்றையும் நம்ம அந்த பாடுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சிடணும். ஒதுக்கி வச்சுட்டு கடவுளை நம்ம தேடணும். கடவுளை தேடும்போது கடவுள் என்ன செய்வாரு? நம்மளுக்கு என்ன செய்வாரு? எல்லா சந்தோஷத்தையும் நம்மளுக்கு தருவாரு. என் வாழ்க்கையெல்லாம் அப்படித்தான். நானு எல்லாவற்றையுமே நான் ஒதுக்கி வச்சிருவேன். நானு எதை பத்தியுமே கவலையே பட மாட்டேன். எவ்வளோ லாஸ் தான், எவ்வளோ பிரச்சனைகள் தான். ஆனாலும் கடவுள் தான் எனக்கு எங்க அப்பா. சின்ன வயசுல இருந்து அந்த மனசுல எனக்கு மனசுல அப்படியே பட்டுடுச்சு. அவர் இல்லைன்னா எனக்கு எங்க அம்மா அப்பா கூட அடுத்து ஒண்ணுமே இல்லை. கடவுள் தான். சின்ன வயசுல இருந்து ரொம்ப அழகழகா ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப 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 அதிசயமா சொல்லணும். அழகா வழி நடத்தினார். சிறு வயதுல என்ன வளர்த்தாரு, அழகா படிக்க வச்சாரு. ட்ரைனிங் படிக்க வச்சது கூட ஒரு அதிசயம், அற்புதம். எங்க தாத்தா சொல்லுவாங்க, எனக்கு இருக்கிற வசதிக்கு என் பேத்திய நான் ஏன் படிக்க வைக்கணும்? அவ படிக்கலாம் கூடாது, வேலை எல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னவங்க. ஆனா பக்கத்துல ஒரு மாஸ்டர் என்ன படிக்க வச்சிருங்க, சும்மாதானே இருக்கிறா வீட்டுல, சும்மா இருக்கிறப்ப வாலிப பிள்ளை ஏன் வச்சிருக்கீங்க, படிக்க வைங்க அப்படின்னாங்க. படிக்க வச்சாங்க. சும்மாதான் அவர் சொன்னதுனால படிக்க வச்சாங்க. கடைசியில அதுதான் எனக்கு இப்ப பிரயோஜனமா இருந்தது. கடவுள் நம்மளுக்கு முன் குறித்து வச்சிருக்காரு. நம்மளுடைய பிளான் அவருக்கு தெரியும். நம்ம அவருடைய வழியிலேயே நம்ம நடக்கும்போது கடவுள் என்ன பண்ணாரு? மற்றவங்க முதல்ல என்னவே என்ன செஞ்சாரு? படிக்க வச்சாரு. படிச்சுட்டு வந்தேன். கடைசியில எனக்கு அதுதான் சோறு போட்டுச்சு. எங்க தாத்தாவா இப்ப பக்கத்துல இருந்து சோறு போடுறாங்க இல்ல, போயிட்டாங்க. எங்க அம்மா அப்பா போட்டாங்க இல்ல. கடவுள் தான் அழகா ஒரு முடிச்ச உடனே ஒரு வேலையை கிடைக்க கிருபை செஞ்சார். ஒரு மாப்பிள்ளைய கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார். எல்லாவற்றிலும் நிறைவான ஆசீர்வாதம், நல்ல குடும்பத்தை கொடுத்தார். மாமியார் மாமனார், அருமையான சந்தோஷமான வீடு. வாழ்க்கையில அவர்கிட்ட விட்டுறணும். விடும்போது அவர் நம்மளுக்கு அழக வழிகாட்டுறாரு. எனக்கு ரொம்ப உண்மையில நான் சொல்லுவேன், அதை எவ்வளவு ரொம்ப பெருமையா கூட சொல்லுவேன். கடவுள் நடத்து அப்படியே அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இம்மட்டும் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்திக்கிட்டே வராரு. அடுத்த நிமிஷத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். ஆனா என்னால முடிந்த முயற்சிகள் எடுப்பேன். சில முயற்சிகள்லாம் எடுப்பேன்.
அதையும் கடவுள் காட்டுறாரு. காட்டி நம்மள என்ன செய்யறாரு, ரொம்ப அருமையா வழி நடத்தி இம்மட்டும் எந்த சுகவினம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், படுக்கை இல்லாமல் என்ன கடவுள் நடத்திட்டு வர்றாரு. இது எத்தனையோ சின்ன பிள்ளைங்க கூட இந்த குரூப்ல இருக்கலாம். நீங்க வாலிப பிள்ளைங்க இருக்கலாம், கல்யாணம் ஆன பிள்ளைங்க இருக்கலாம். குடும்பத்தினால எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், இல்லாம இல்ல. மாமியார் மாமனாரால கஷ்டம் இருக்கும், அம்மா அப்பாவால கூட சிலருக்கு கஷ்டங்கள் இருக்கும், தம்பி தங்கச்சிங்கனால கஷ்டம் இருக்கும், பிள்ளைங்களால கூட கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் கடவுள் மேல பாரத்தை போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நீங்க பாத்துங்க, ஏசப்பா எனக்கு தெரியாது, நீங்க ஃப்ரீயா ஆயிடுங்க. கடவுள் எல்லாத்தையும் நேர்த்தியாக அந்தந்த நேரத்துல என்ன செய்வாரு, எல்லாவற்றையும் நிறைவாக முடிப்பார். அதனால் எதை குறித்தும் கவலையே படாதுங்க, சந்தோஷமா இருங்க. கடவுள் இன்னொரு இதுல சொல்றாரு, ஆபக்கூப் நினைக்கிறேன் 3:17 சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவு மரத்துல பலன் இல்லானாலும் போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், தொழுவத்துல மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எது இல்லைனாலும் கவலையே படாதுங்க. இன்னைக்கு ஆகாரம் இல்லையா, அதை கூட கவலைப்படாதுங்க. கடவுள் நம்மளை பார்த்துப்பார். அந்த இதோட இருக்கும்போது கடவுள் என்ன செய்வாரு, நிச்சயமா நம்மள அழகா அருமையாக வழி நடத்துவார். நம்ம எதை குறித்த நம்ம கவலைப்படாதபடி நம்ம கடவுளுக்குள்ள வேதத்தை வாசித்து சர்ச்சுக்கு ஒழுங்கா போய் ஜெபிக்கிற பிள்ளைங்களா, மீட்கப்பட்டவங்களாக, ஊழியக்காரர்களை நம்ம கனம் பண்ணி கடவுளை நம்ம தேடும் போது நம்மளுக்கு கடவுள் என்ன செய்வாரு, எல்லாவற்றிலும் சந்தோஷம் கொடுப்பார். அது மட்டும் இல்லாம நம்மளும் சில காரியங்களை செய்யணும். குடும்பத்துல இருக்கும்போது எல்லாரையும் கனம் பண்ணணும், எல்லாரையும் பார்த்துக்கணும். என்னால முடியாதுன்ற வார்த்தை வாயில வரவே கூடாது. நோன்னு சொன்னீங்கன்னா நோன்னு தான் சாமி சொல்லுவார். அதனால வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு, யாராவது உங்களை ஒரு ஹெல்ப் கேட்டாங்கன்னா செய்யுங்க. எதுனாலும் நானு ஒரு தடவை எங்க மாமனார் ரொம்ப சீரியஸா இருந்தாரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன், காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டலுக்கு. அவரால இருமி அந்த சளி தொண்டையில இருந்து வரவே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்டும் பண்ணிட்டேன். அப்படியே மூச்சு வாங்குது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நர்ஸ் இந்த டைம் வரல. உடனே நான் என்ன பண்ணேன், என் மனசுல பட்டுச்சு, குழந்தைக்கு சளி எடுப்போம் பாருங்க தொண்டையில, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நான் என்ன பண்றேன், குழந்தை மாதிரி அவரை தூக்கி நெஞ்சில அணைச்சுக்கிட்டு அந்த விரலை தொண்டையில அவர்கிட்ட விடுறேன். விட்ட உடனே அந்த சளி வெளியே அவருக்கு மூச்சு விட ஆரம்பிச்சிட்டார். உடனே நர்ஸ் அதுக்குள்ள என்னமா பண்றீங்க அப்படின்னு. இல்ல, அவரு மூச்சு ரொம்ப சளி அடைக்குது, துப்பு தெரியல அவருக்கு, அந்த ஒரு மாதிரி அடைக்குது, பயமா இருந்துச்சு, அதனால குழந்தைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்தேன். உடனே அது கேட்டுச்சு, நீங்க யாருமா அப்படின்னு கேட்டுச்சு. நான் உங்க மருமக அப்படின்னு. உடனே சிரிச்சுக்கிட்டு போயிடுச்சு. பிளஸ்ஸிங் தான்மா அது உங்களுக்கு அப்படின்ட்டு மூச்சு விட்டு ஃப்ரீ ஆயிட்டாங்க. உடனே ஃப்ரீ ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ நம்மளுக்கு சிலர் நினைக்கலாம், ஐயோ சளியாச்சு, அப்படி இருக்காரு, எப்படி அவரு தொடர்றது. எதை பத்தியுமே கவலைப்படல. கடவுள் நம்மளுக்கு வழி காட்டுவார். ஆனா அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னை காப்பாத்துச்சு. என்னை நான் ஒரு இதுல படும்போது அவருடைய ஆசீர்வாதம் தான் என்னை காப்பாத்துச்சு. நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளுக்கு பலன். நம்ம என்ன இன்னைக்கு நல்லது செஞ்சா நாளைக்கு 2 டபுள் மடங்கு நல்லது. இன்னைக்கு நம்ம கெட்டது செஞ்சோம்னா டபுள் மடங்கு கெட்டது நம்மளுக்கு நிச்சயமாக வாசல்லே காத்துட்டு இருக்கு. அதனால பயங்கரமான போராட்டம் தான் இந்த உலகம். எதை பத்தியும் கவலைப்படாதுங்க, கடவுள்கிட்ட விட்டுருங்க. கடவுள்கிட்ட விடும்போது அவர் பார்த்துப்பார், எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார். அதனால சகோதரிகளாக நாம வாழ்க்கையில ரொம்ப கஷ்டங்கள் தான், எல்லாருக்கும் கஷ்டங்கள் தான். எதை பத்தியும் கவலைப்படாதுங்க. கடவுள்கிட்ட நம்ம அப்பா கிட்ட எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம செய்யும் போது வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன செய்வார், கடவுள் எல்லாம் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மளுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆமென். ஜெபம். எங்களை நேசித்து வழிநடத்துங்களா அன்பின் கர்த்தாவே,
ஆண்டவரே சுவாமி, நீர் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு வாய்ப்பு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரிகளாக நாங்கள் கர்த்தாவே ஒன்று கூடி கர்த்தாவே ஆண்டவரே சுவாமி அப்பா ஜெபித்து ஆண்டவரே ஆராதித்து உம்மை பத்தி ஆண்டவரே சுவாமி நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒன்றா ஷேர் செய்து ஆண்டவரே சுவாமி தியானித்தது கொடுத்த நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க சகோதரிகள் குடும்பத்தை எல்லாவற்றையும் ஆசீர்வதியும் அப்பா. அப்பா, இந்த வாழ்க்கையில் போராட்டங்கள் அதிகம் உண்டு ஆண்டவரே. ஆனால் என் தேவாதி தேவன் நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருக்கும்போது வாழ்க்கையில எந்த போராட்டங்களும் எங்களை கிட்ட நெருங்கவே நெருங்காதப்பா. மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் எல்லாருக்கும் நீர் கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பெற்று கொண்டு விட்டோம் கர்த்தாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வழிகாட்டியாக போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய ஒவ்வொரு வழியும் செம்மையான வழியை நீர் காட்டி எங்களுக்கு வழி நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.